ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம தஞ்சாவூரில் ஃபேமஸாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. எல்லா ஊர்கள்லையுமே செஞ்சாலுமே தஞ்சாவூரில் இது ரொம்பவே ஸ்பெஷல். கரெக்டான அளவுகளில் தஞ்சாவூர் ஃபேமஸ் டிஃபனை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அடை செய்யறதுக்கு முதல்ல அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப் அளவுள்ள இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இட்லிக்கு இந்த குண்டு அரிசி எடுத்துருக்கேன் நான். 1 கப் அளவு சேர்த்தாச்சு. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப் வச்சுருக்கிறதுனால 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துட்டு அரை கப் எடுத்து அரை கப்பில் ஃபுல்லாக துவரம் பருப்பு சேர்த்தேன். அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு 1/4 கப் அளவு சேர்த்துக்கணும். உளுந்தம் பருப்பும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்போட அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் அது பக்குவமாக நமக்கு டிஃபன் கிடைக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு குறைவாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு 3-4 முறை நல்லா அழுத்தி களைஞ்சி எடுத்துருங்க. இந்த தண்ணியோட கலர் இது போல் நமக்கு மேலே ஸ்டார்ச் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் அலசி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை இதில் சேர்த்து ஊற வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இல்லை நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்கிறீங்க, காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு செய்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறின பிறகு இந்த தண்ணியை சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். வழக்கம் போல் நான் இதை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன். ஊறின பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். ஏன் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும்பொழுது வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த தண்ணி புளிக்க ஆரம்பிச்சிடும். புளிப்பு வராமல் இருக்கணுன்றதுக்காக ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சேன். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் கிரைண்டரில் சேர்த்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது போல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் பதம் இருந்தால் தான் அடைகள் நமக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இப்போ காரத்துக்கு வரமிளகா ஒரு மிக்சி ஜாரில் 10 சேர்த்து வச்சுருக்கேன். அதை இது போல் ஃபஸ்ட்டு பொடிச்சிக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நிறைய சேர்த்துற வேணாம், அதனோட வாசனை நல்லா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் சோம்பு இதில் சேர்க்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாசனையும் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு இதில் தான் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு இது போல் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகாவை ஊற வச்சே அரைக்கிறீங்கனாலும் ஓகே. கிரைண்டரில் ஊற வச்சு மிளகாவை சேர்க்கும்பொழுது சரியாக அரைப்படாது. அதனால இது போல் அரைச்சி எடுத்து மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி எல்லாத்தையுமே இந்த மாவில் சேர்த்துடலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 250 கிராம்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் அரிசி அளந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு சேர்த்தேன். அந்த அரிசி பருப்புக்கு ஏற்ற அளவில் தான் இந்த காரமெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படலைன்னா காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவோடு கலந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறது தஞ்சாவூர் தவளை அடைங்க. இந்த அடையை இது போல் அளவுகளில் பக்குவமாக செய்யும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு மேலே மொறுமொறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அடை மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களோட மாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளித்தேன். கடுகு நல்லா பொரியட்டும். தீயை குறைச்சி வச்சுருங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தேன். இஞ்சும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேனில் இருக்க சூட்லேயே கருவேப்பிலை நல்லா சுருங்கி வந்துடும். இந்த மஞ்சள் பொடி நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் நல்ல கலராக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் பொடி சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பு எடுத்து மாவில் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்க்காம கூட செய்யலாம். சேர்த்து செய்யும் பொழுது அடைகள் நல்லா கலராக நமக்கு கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு இந்த மாவு. இதில் எடுத்து சேர்த்துடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இது போல் தான் இருக்கணும். அப்போ தான் அடைகள் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். தாளிப்பு சேர்த்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காவை எடுத்து இது போல் சீவி சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி துண்டுகளாக சேர்த்துக்கலாம். துண்டுகளாக சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் தேங்காவை துருவி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். துண்டுகளாக சேர்க்கும் பொழுது அடைகள் சாப்பிடும் பொழுது இந்த தேங்காய் நடுவில் கடிப்படும். அது ரொம்பவே சுவையாக இருக்கும்.
டேஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனோட ருசி. அதனால் நான் இது போல் மெல்லிசாக சீவி எடுத்து இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் விட்டு 1 கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடுறதா இருந்தாலும் மூடி நம்ம வேக வைக்கலாம். நான் தட்டு போட்டு மூடி தான் வச்சுருந்தேன், அது இதில் கவர் ஆகலை. லைட்டாக ஒரு சைடு நமக்கு வெந்து வரும், அந்த கலர் மாறும். அந்த சமயத்தில் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெயிட் பண்ணணும். இது போல் டார்க்காக கலர் சேஞ்ச் ஆன பிறகு இது போல் ஒரு கரண்டி வச்சு கரெக்டாக எடுத்து திருப்பி போட்டுருங்க. அடிப்பக்கம் பாருங்கள் எந்தளவு நல்ல கோல்டன் கலரில் நமக்கு வெந்து வந்திருக்கு, கலர் மாறி இருக்குது. இதே போல் 2 சைடும் திருப்பி வேக விட்டுட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப சுவையான தஞ்சாவூர் தவளை அடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே சுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இதில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க தோசைக்கல்லையே நீங்கள் அடைகள் போல் திக்காக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி ஊற்றி சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அளவுகளில் இந்த அடை செய்யும் பொழுது நம்ம அதை புட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அடைக்கு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா அவியல் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதுக்கப்புறம் வெண்ணெயோட நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த தயிரை தொட்டுட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு நம்ம வீட்டில் செய்கிற தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலுமே தொட்டுட்டு சாப்பிட்லாம், அவ்வளவு சுவையாக இருக்கும். நம்ம சேனலில் நேற்று ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த சட்னி இந்த அடைக்கு ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களால் அந்த கடாய் போன்ற ஒரு குழிவான பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு வரலன்னா இது போல் தோசைக்கல்லில் நீங்கள் அடைகளாக சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம கடாயில் சுட்டு எடுக்கும்பொழுது நடுவில் நல்ல அந்த சாஃப்டான லேயர் நமக்கு கிடைக்கும். எல்லா அடைகளுமே இப்போ சுட்டாச்சுங்க. நீங்கள் அவசியம் இதே அளவுகளில் இந்த அடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சுவையான பர்ஃபெக்டான தஞ்சாவூர் தவளை அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டில் இந்த ரெசிபியை அடிக்கடி செய்கிறோன்றது தெரியல, ஆனால் வாரம் ஒரு நாள் அவசியம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 முறையாவது இந்த டிஃபனை ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கூட இது போல் டிஃபன் நீங்கள் செஞ்சு தரலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே மொறுன்னு இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.